Hey guys, welcome to Priya Makeover. இன்னைக்கு வீடியோல நாம ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு எப்படி ஜட பின்றது கொஞ்சம் எப்படி வைக்கிறதுன்னு பத்தி பார்க்கலாம். இனிமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் கிரவுண்ட் பஃப் ஃப்ரண்ட் லுக் ஏற்கனவே பண்ணிட்டேன். இதுக்கான வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. செக்ஷன் 1, 2, 3 இதோட பேலன்ஸ் ஹேரை கிளிப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போது இந்த இடத்துல கொஞ்சமாக ஹேர் எடுத்து ஹேர் எக்ஸ்டென்ஷனை வச்சு டைட்டாக பின்னணும். ஹேர் எக்ஸ்டென்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி சிக்கு இல்லாமல் சீவி வச்சுக்கணும். இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ சேம் அதே மாதிரியே வைக்கணும். சென்டரில் இருக்கிற ஹேர் எக்ஸ்டென்ஷனை வச்சுட்டு எப்பவும் போல் நாம் பின்னணும். பின்னும்போது நல்லா டைட்டாக பின்னணும். அப்போ தான் ஹேர் எக்ஸ்டென்ஷன் கீழே இறங்காமல் இருக்கும். அதே போல் நீங்கள் பிரைடுக்கு வைக்கும்போது ஹேர் எக்ஸ்டென்ஷனை ரொம்ப கீழே இறக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமே கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே அதில் தான் இருக்கணும். பின்னிட்டு இந்த ஹேரை பேக் கோம் பண்ணிடுங்க. எதுக்காக நம்ம பேக் கோம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சின்ன ஹேரு சீக்கிரமே லூஸ் ஆகிரும். அது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது ஒரு சின்ன லாக் மாதிரி நம்ம பேக் கோம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஹேரையும் ஆட் பண்ணி எப்பவும் போல் ஜடை பின்னிட்டு வரணும். இந்த இடத்துலையுமே நீங்கள் டைட்டாக பின்னணும். டைட்டாக பின்னிட்டு பாதி வரைக்கும் நல்லா டைட்டாக பின்னிட்டே வரணும். இது வரைக்கும் பின்னிட்டு கொஞ்சம் வச்சு பின்னணும். கொஞ்சம் எந்த அளவுக்கு நீளம் இருக்கோ அதுக்கும் கொஞ்சம் 2 இன்ச்சு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டு பிளாக் கலர் த்ரெட்டை வச்சு சுற்றி நல்லா டைட்டாக கட்டணும். என்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்கிறது இந்த நூல் தான், இந்த கலர் நூல். அதனால் இதை வச்சு நான் கட்டுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த கலர் நூல் வேணாலும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் பிரைடுக்கு பண்ணும்போது பிளாக் கலர் த்ரெட் வச்சுக்கணும். ஏன்னா அவங்களோட ஹேர் எக்ஸ்டென்ஷன் பிளாக் கலரில் தான் இருக்கும். இப்போ இந்த ஹேர் பின் இருக்கிறத மறைக்கிறதுக்காக நாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுவோம். அதை நான் இப்போ வீடியோவில் போடலை, வேறு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஜடை நெட்டு எப்படி வச்சு தைக்கிறது, நெத்து சுட்டி எப்படி கரெக்டாக வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.